ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான சுவையான ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே காஃபி தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த காஃபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இந்த சுவையான காஃபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம காப்பி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே அடுப்பில் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த பால் 1/2 லிட்டர் அளவு எடுத்துருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இந்த பாலில் சேர்க்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம காப்பி தூளும் ஒயிட் சுகரும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிற போகிறோம். பால் சூடாகிற நேரத்தில் நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூனுக்கு காப்பித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்டு காப்பித்தூள் பிடிக்குமோ அந்த காப்பித்தூளை நீங்கள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஒயிட் சுகர் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் இனிப்பு உங்களுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது மீடியமான இனிப்பாக இருக்கும் இந்த அளவு சேர்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஒயிட் சுகரும் காப்பித்தூளும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அடித்து எடுக்கும் போது நம்மளுக்கு சரியாக அடித்து எடுக்க வராது. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்து அடிச்சுக்குங்க. அதிகமாக சேர்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து நம்ம அடித்து எடுக்கும் போது நிறையா வந்தது போல் இருக்கும் அடித்து எடுக்கும் போது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரும் இந்த காப்பித்தூளும் தனித்தனியாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவில் நீங்கள் சேர்த்து அடித்தாதான் நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக நுரையாக வரும் நம்மளுக்கு. அப்படியே அடிக்கிற நேரத்தில் இந்த பக்கம் பாலையும் பார்த்துக்கிறணும். பால் பொங்கி தட்டிடக்கூடாது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற பால் திக்காக இருந்தால் தான் நல்லா காஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காஃபி என்னோடய பொண்ணு தான் எனக்கு போட்டு கொடுக்குறா. நான் எப்போயாவது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் காஃபி அவளை போட்டு தர சொல்லி நான் சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா மூடியே வச்சிடலாம். நம்ம காஃபி கலக்கும் போது பால் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து இப்போ காஃபி தூளையும் நல்லா ஒயிட் சுகரையும் இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே அப்படியே க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அடித்து எடுத்தால் தான் நம்மளுக்கு காஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து ஊற்றும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாசமும் நல்லா கமகமன்னு வருதுங்க எப்போவும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த ஓரங்களில் டார்க் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் ஆக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் மீதமாக இருக்கிற அந்த டார்க் சாக்லேட்டை நம்ம பாலெல்லாம் சேர்த்தா பிறகு மேலே டிசைனாக லைட்டாக அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம ஹோட்டலில் போய் காஃபி வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த டார்க் சாக்லேட் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காப்பி தூள் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துட்டு அப்படியே குடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, என்னோட பொண்ணு எனக்காண்டி காலையிலேயே இதை போட்டு கொடுத்துருக்கா. நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே ஒரு தடவை அப்படி கலந்து விட்டுக்கலாம். சூப்பரா இருக்குங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம ஹோட்டல்ல போய் அப்படியே சாப்பிடுறதுக்காகவே செம்ம டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்டோம்னா கோல்டு காஃபியா சூப்பரா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. அதுமேவும் நீங்களுமேவும் காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, காஃபியே பிடிக்காத அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இதே மாதிரி நீங்க காஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நீங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே விட மாட்டீங்க, ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. இதே மாதிரி நீங்க காஃபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.